வணக்கம் மக்களே. மிகப்பெரிய கொடிய நோய்களை கூட சரி செய்ய முடியாது என்று பலராலும் கைவிடப்பட்டாலும் அப்பேற்பட்ட நோய்களையும் சரி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே ஒரு செடி இருக்கென்று சொன்னால் இந்த கீழாநெல்லியை சொல்லலாம். நாட்டு மருத்துவத்துறையிலே ஒரு முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய செடி தான் இந்த கீழாநெல்லி. ஒரு சிறந்த மருந்து, ஒரு அற்புதமான மருந்துங்க இந்த கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி செடியில் பார்த்திங்கன்னா பில்லாந்தீன் என்னும் ஒரு பொருள் இருக்கிறதுனால இந்த இலை கசப்புத்தன்மை நிறைந்து காணப்படும். பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக காணப்படுது. இதோட இலையின் அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அடிக்காய் சைஸில் காய் உருண்டையாக இருக்கும். அதனாலவே இது கீழாநெல்லி என்று பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கீழாநெல்லி செடி பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சக்காமாலை, சைலண்ட் கில்லர் என்று அழைக்கக்கூடிய மஞ்சக்காமாலை நோயை குணப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த செடி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண் சார்ந்த நோய்கள், குடல் சார்ந்த நோய்கள், கல்லீரல், சிறுநீரக பிரச்சனை, உடல் சூடு, இரத்த சோகை, சொறி, சிரங்கு, படை போன்ற பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கீழாநெல்லி செடி இருக்குன்னு சொல்லலாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குதுன்னா இந்த கீழாநெல்லியை சொல்லலாம். இது இல்லைன்னா எந்த மருந்துமே இல்லை. ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு மருந்துன்னா இந்த கீழாநெல்லி தான். இது கீழாநெல்லியை இந்த இலையெல்லாம் நல்லா பறித்து எடுத்துக்கணும். நல்லா பறித்து எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு அதோட கலந்துட்டு நம்ம மோரில் நல்லா கலந்து தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நாள்பட்ட மஞ்சக்காமாலை ஏற்பட்டிருக்கிற நோயை உடனடியாக குணமாக்கக்கூடிய தன்மையை இந்த கீழாநெல்லி கொடுக்குங்க. இப்பேற்பட்ட முடியாமல் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த கீழாநெல்லியை அரைச்சி எலுமிச்சம் சாறு கலந்து மோரில் நாம் கலந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா இத்தனை ஸ்டேஜில் இருந்தாலும் சரி உடனே இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மஞ்சக்காமாலை அறவே விரட்டக்கூடிய தன்மை இந்த கீழாநெல்லி செடிக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறந்த மருந்துங்க. மற்றபடியாக பார்த்திங்கன்னா சுகர் எகிரி இருக்கும், குறையிலம்பாங்க. அவங்களும் இதை நம்ம அரைச்சி நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் அல்லது பாலில் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகரோட அளவை ஒரே சீராக வச்சுருக்கும் தன்மையை இந்த கீழாநெல்லி கொடுக்குங்க. சில பேருக்கு வயிறு பிரச்சனை இருக்கும், வயிற்றில் புண்ணு இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கீழாநெல்லி இலையை கொஞ்சம் பறித்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மோரை எடுத்துக்கிட்டு நம்ம அதோடு கலந்து இதை தினமும் நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த கீழாநெல்லி இருக்கும். ஒரு டம்ளர் மோரில் இதை கலந்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும், வயிற்றுப்புண்ணை முழுமையாக குணப்படுத்தும் ஒரு தன்மை இந்த கீழாநெல்லிக்கு இருக்குன்னு சொல்லலாம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை மிக சுலபமாக தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த கீழாநெல்லி இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இந்த கீழாநெல்லியை ஒரு பிடிச்ச அளவுக்கு பறித்து எடுத்துக்கங்க. ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணியை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு ஒரு பிடிச்ச நம்ம பறித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கீழாநெல்லியை, இந்த கீழாநெல்லியை பறித்து வச்சுருக்க இலையை ஒரு பிடிச்ச அளவு அதில் போட்டு நன்றாக கொதிக்க விடணும். சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சிங்கன்னா நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கிடச்சிடும். அந்த தண்ணியை காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட வெள்ளப்படுதல் பிரச்சனை முழுமையாக தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த கீழாநெல்லி செடி இருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கீழாநெல்லி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட வீரியம் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்த்தோம். வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி. நன்றி, வணக்கம்.